வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி 3வது நாளாக அதே புடவையில் இருக்காங்க. கையில் ஒரு ஜாக்கெட்டை வச்சு ஊசியை வச்சு தச்சிட்டு இருக்காங்க. ச்சே, அளவு ஜாக்கெட் கொடுத்தாலும் அவங்க விருப்பத்துக்கு தான் தைக்கிறாங்க. ஒரு கை பெருசா இருக்கு, ஒரு கை சின்னதா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிற கோமதி, ஒருவேளை நாம தான் வெயிட் போட்டு போட்டு இறங்குறோமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க, இல்ல இல்ல அவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றவங்க, வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அப்படின்னு பரபரப்பா எழுந்திருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் தான் அவங்களுக்கு கொஞ்சமா உரைக்க ஆரம்பிக்குது. அவர் வண்டி சத்தம் கேட்டா நான் ஏன் பரபரக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து தைக்கிறாங்க. அவருக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க சீரியஸா ஜாக்கெட்டோட கையை தச்சிட்டு இருக்க பாண்டியன் வேகமா வர்றவரு அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாரு. கோமதி திரும்பி கூட பார்க்கல. அவரு அங்கேயே நிக்க கோமதி ஓர கண்ணால பார்க்க, இவன் என்னதான் பண்றான்னு பாப்போன்னு பாண்டியனை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரே வந்து அங்க சோஃபால உட்கார, பக்கத்துல சிங்கிள் சோஃபால உட்கார்ந்துருக்க கோமதி அப்படின்னு ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துருக்க பாண்டியன் கோமதியவே பார்த்துட்டு இருக்க, எனக்கு என்ன, நான் உங்களை கண்டுக்க போறது இல்ல, ரொம்ப வீராப்பா இருக்கனாக்கும் அப்படின்னு கோமதி உட்கார்ந்துருக்காங்க. பேசுறதுக்கு வாய திறந்துட்டு அப்புறமா வாய மூடுற பாண்டியன் அப்படின்னு தொண்டையை செரும்புறாரு. என்ன தொண்டையில கிச் கிச்சா, விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு கோமதி வேலையை கண்டினியூ பண்றாங்க. அவங்க மைண்ட்ல மீனா சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துல நிக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்லத்த, மாமா உங்க பேரை சொல்லி கேட்கிற வரைக்கும் நீங்களா எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர, ஏதோ எதிரில் நின்று சொல்ற மாதிரி அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க கோமதி. பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்க பாண்டியன் மறுபடியும் அப்படின்னு தொண்டையை போட்டு ரொம்பவே அழுத்தி உரிமிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு செருமிட்டு தண்ணிங்கிறாரு. அடுத்ததும் தண்ணி அப்படின்னு அவரு கத்த, எங்க அப்பா அம்மா எனக்கு அழகா கோமதின்னு பேர் வச்சிருக்காங்க, என் பேரு தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தலையை 4 சிலுப்பி சொல்றாங்க கோமதி. ரொம்ப பண்றாளேன்னு டென்ஷன் ஆகுறவரு தண்ணி அப்படின்னு கத்துறாரு. ஓ, என்ன கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி கோமதி அங்க இருந்து எழுந்து போக அப்படின்னு உரிமிட்டே உட்கார்ந்துருக்காரு. அங்க டைனிங் டேபிள் கிட்ட போற கோமதி ஏதோ போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்ன மாதிரி 2 கையாலையும் கன்னத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க கோமதி. வாட்டர் ஜக்கு முன்னாடி பாக்குறவங்க, ஏய் தண்ணி, குடும்ப தலைவர் கூப்பிடுறாருல, ஒரு மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்க, போக வேண்டியது தானே அப்படின்னு தண்ணி கிட்ட பேசிட்டு இருக்க. அடேங்க அப்பா அப்படின்னு அதிர்ந்து போற பாண்டியன், ஓ இவளுக்கு இவ்வளோ திமிர் வந்துருச்சா, இப்படிலாம் கூட பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கூப்பிடுறாருல, போ 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 தண்ணி, எழுந்திருச்சு போ போ, அட போ, கூப்பிடுறாருல, எழுந்திருச்சு போ அப்படின்னு வாட்டர் ஜக்கோட மல்லு கட்டிட்டு நிக்க, என்ன நக்கல் பண்றா அப்படின்னு டென்ஷன் ஆகிற பாண்டியன் எழுந்திருக்கிறாரு. அவரு கோமா எழுந்திருச்சு வேறொரு பக்கம் போக பார்த்துட்டு இருக்க கோமதி, ரொம்ப ஓவராத்தான் போறோமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க, என்ன பெருசா, வரட்டும் வழிக்கு அப்படின்னு ஜாலியா முகத்தை தோல்ல இடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து ஜாக்கெட்டை கையில எடுக்கிறாங்க. கிச்சனுக்கு போன பாண்டியன் மறுபடியும் வேகமா வெளியே வந்து டைனிங் டேபிள்ல சேரை வேணும்னே சத்தம் வர்ற மாதிரி இழுத்துட்டு உட்கார்றாரு. ஷோ அப்படின்னு கோமதி ஏதோ பயங்கர வேலை பாக்குற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க ஹாட் பாக்ஸை திறந்து பாக்குறாரு. அவரு கோமதியை பார்த்து பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டே தட்டு, டம்ளர், கரண்டின்னு எல்லாத்தையும் தூக்கி லொட்டுன்னு வைக்கிறாரு. கோமதியும் திரும்பி பார்த்துட்டு, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க, நான் வழிக்கு வரமாட்டேன், நீ தான் வந்தாகணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அந்த தட்டை நகர்த்தி வச்சுட்டு இன்னொரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவரு கோமதியை பார்த்துட்டு இருக்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. அடுத்து ஹாட் பாக்ஸை திறக்கிறாரு, மூடுறாரு, கரண்டி எடுக்கிறாரு, மறுபடி போடுறாரு, கரண்டி எடுத்து தட்டை தட்டுறாரு. அப்புறமா பார்த்துட்டு ஹாட் பாக்ஸ்ல இருந்து சாப்பாட்டை அவரே எடுத்து கரண்டியில தட்டுல வச்சிட்டு இருக்காரு. குழம்பு கரண்டியால சாப்பாட்டை கொதறிக்கிட்டு இருந்தவரு சாப்பாடு சரியா வரலன்னு அந்த கரண்டியை போட்டுட்டு சாப்பாட்டு கரண்டி எடுத்து சாப்பாடு எடுக்கிறாரு. கொடுமடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே தட்டு நிறைய சாப்பாட்டை அள்ளி வைக்கிறாரு. என்னதான் பண்றாருன்னு ஓரப்பறிவாத கோமதி பார்க்க, பாண்டியன் கோமதியை பார்க்க படக்குன்னு தைக்கிறேன்னு திரும்பிக்கிறாங்க. சாப்பாட்டை போட்டவரு குழம்பூத்தவாவது வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா வந்த பாடலன்னு பார்த்துட்டு இன்னொரு பாத்திரத்துல இருந்து சாம்பார் எடுத்து ஊத்திட்டு இருக்காரு. கரண்டி வச்சிருக்காளாம், கரண்டி மோண்டா சாம்பார் வருதா பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாம்பாரை மொண்டுட்டு இருக்காரு. சாப்பாட்டு கரண்டில சாம்பார் எடுத்தா எப்படி வரும், குழிக்கரண்டி தானே வேணும் அதுக்கு. இதை பார்க்க கோமதிக்கு சிரிப்பா வருது. நல்லா புலம்பட்டும் அப்படின்னு அவங்க சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. அப்படியே எடுத்த பாத்திரத்தோட ஊத்துறாரு. ஊத்துன வேகத்துல சட்டையில கையில எல்லாம் தெரிச்சிருது. ஐயா, ஏய் சே
அப்படின்னு புலம்பிக்கிறாரு. பயங்கர கடுப்பா கோமதியை முறைக்க கோமதி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு கரண்டி எடுத்து பொரியல் எடுத்து தட்டுல வச்சுக்கிறாரு. கோமதியை பார்த்துக்கிட்டு கோவத்துல ஒரு சாதத்தை பேசைய அதுக்குள்ள அவருக்கு பயங்கரமா விக்கல் வந்துருது. கன்றாவி, இது வேறையா அப்படிங்கிற பாண்டியன் டம்ளர் எடுத்து டம்முன்னு வைக்கிறாரு. அவர் வைக்கிற வேகத்துல டேபிளே உடஞ்சிரும் போல இருக்கு. ஆனா கோமதி எதுக்கும் அசரல. அப்பப்போ ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு நக்கலா சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து ஜக்ல இருந்து தண்ணிய கீழே மேலையுமா ஊத்துறவரு அதை எடுத்து ஒரு முறை குடிச்சிட்டு சாதத்தை பிசைஞ்சு பழி இருக்கிறியா பார்க்கலாண்டி எத்தனை நாளைக்கு பண்றேன்னு அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாப்பிடுறாரு. கோமதிக்கு மனசு தாங்கல, எழுந்திருக்க போறாங்க. டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களா, வேண்டாம் வேண்டாம், கோமதி நான் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊசியில நூலை கோத்துட்டு இருக்க பாண்டியன் ஒரு அப்பளத்தை எடுத்து இருக்கிற மொத்த கோவத்தையும் அதுல காட்ட அது கண்ணாடி சில்லு மாதிரி செதறுது. இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோன்னு யோசிக்கிறாங்க கோமதி. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பரவாயில்ல, 2-3 நாளைக்கு தானே, அவர் மட்டும் வழிக்கு வரட்டும், பிடிச்சதா ஆக்கி போட்டு ஊட்டியே விடுறேன் அப்படின்னு கோமதி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க பாண்டியன் இருக்க மொத்த கோவத்தையும் வெறியும் சாப்பாட்டுல காட்ட அது ஞைன்னு கூழ விட மோசமா அரைஞ்சிட்டு இருக்க அவர் வாயில. என்ன நெஞ்செழுத்தோன்னு முறைச்சிட்டு இருக்காரு அவரு. மயில வேலை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க. எங்க இன்னும் காணோன்னு அவங்க தவிப்பா பாத்துட்டு இருக்க மீனா வர்றாங்க. மீனா அப்படின்னு இவங்க கூப்பிட அக்கான்னு அவங்களும் வர்றாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு மீனா கேட்க இல்ல இப்பதான் வந்தேன் அப்படின்றாங்க மயிலு. இன்னைக்கு உங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு மீனா கேட்க வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு அந்த அக்கா மத்தியானமே வந்துட்டாங்க, அதனால என்னையும் சீக்கிரமா கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல சரிக்கான்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா. டக்குன்னு மயிலு ஞாபகம் வந்தா மாதிரி நீ வேலையா இருந்தியா மீனா, நான் தான் தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு மீனா ஆறுதலா சொல்ல மீனா எனக்கு சமையல் வேலையும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, இனிமே எனக்கு 17,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு மயிலோட முகம் அப்படியே மகிழ்ச்சியில பூக்குது. மீனாவும் பார்த்து பரவசமா நின்னுட்டு இருக்காங்க. மயிலை ரொம்பவே ரியலைஸ் பண்ணி இதயபூர்வமா தேங்க்ஸ் மீனா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணங்கிறாங்க. எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சங்கடத்தோட சொல்ற மீனா. வாங்கக்கா சாமி கும்பிடலான்னு கூப்பிடுறாங்க. ஓ போலாமே, வா 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 அப்படின்னு மயிலும் நடக்க 2 பேரும் வந்து சாமி கும்பிடுறாங்க. அர்ச்சகர் மந்திரமெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு கொண்டு வர்றாரு தீபாராதனைய. 2 பேரும் தீபாராதனை எடுத்துக்க அவரு விபூதி கொடுக்கறாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லி விபூதியை வாங்குற மயில அதை நெத்தியில வச்சுக்கிறாங்க. எப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்றோமோ அப்பவே அவங்க மனசு கடவுளுக்கு நெருக்கமாயிடுது. மயில் இன்னைக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க 2 பேரும். மீனா இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு பிரகாரத்துல மயில நின்னுட்டு கேட்க உட்காரலாங்காங்கிறாங்க மீனா. வாங்கன்னு சொல்லி மீனா உட்கார மயிலும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே உட்காடுறாங்க. நாள் ஃபுல்லா ஓடி ஓடி வேலை செய்யறதோட களைப்பு அவங்க முகத்திலையும் கால்லையும் தெரியுது. அக்கா நந்தினி அக்கா அவங்க மாமியார்லாம் எப்படிக்கா நல்லா நடத்துறாங்களான்னு மீனா கேட்க ஓ ரொம்ப நல்லா நடத்துறாங்க மீனா, அவங்க வீட்டுல ஒருத்தியாதான் என்ன பாத்துக்கிறாங்க, வேலையும் பெருசா இல்ல அப்படின்னு மயில சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க மீனா. மீனா ஆனா இன்னும் 1 ரூபா கூட சம்பளம் கைக்கு வரல, ஆனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோங்கிற நினைப்பே ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுதே அப்படின்னு மயில சொல்ல போக வர்ற செலவு அதுக்கெல்லாம் கையில காசு இருக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மீனாவோட கேரக்டரும் அருமையான கேரக்டர். எப்ப அடுத்தவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட யோசிக்கிறாங்களோ அவங்கள விட பெஸ்டா அந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஓ இருக்கே, நீ கொடுத்த பணம் இன்னமும் நிறையவே இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல அப்படின்னு தலையை மட்டும் அசைக்கிறாங்க மீனா. உங்க அம்மா வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு மீனா கேட்க எதை பத்தி எப்படி கேக்குறா மீனான்ற மாதிரி பாக்குறாங்க மயிலு. இப்பவாது நல்லபடியா பேசுறாங்களா இல்ல இந்த மாதிரி தான் இருக்காங்களான்னு மீனா கேக்குறாங்க. பெருமூச்சு விடுற மயிலு அவங்க எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்காங்க, ஆனா நான் அதை கண்டுக்கிறதே இல்ல. ஆனா முன்ன இருந்ததுக்கு என் நிலைமை இப்ப எம்புட்டோ பரவாயில்ல மீனா, ஆனா அவங்கள தான் என்னால மறக்கவே முடியல அப்படின்னு மயிலு கொஞ்சம் பரிதாபமா சொல்ல பாவமா பாக்குறாங்க மீனா. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆனா ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார்ந்தேன்னு வையேன் அவங்க நினைப்பு வந்துடுது. நம்ம வீட்டுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எல்லாரும் என்னை எம்பிட்டு நல்லா பாத்துக்கிட்டீங்க, அவர் என்னைய எப்படி பாத்துக்கிட்டாருங்கிறதெல்லாம் இப்ப யோசிக்கும் போது என்னால தாங்கவே முடியல மீனா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வருத்தமா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு மயிலு ரொம்ப சங்கடத்தோட சொல்லி முடிக்க நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கக்கா, அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல சமாளிச்சுக்கிற மயிலு
ஆ நான் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மனசு தான் கிடந்து கேட்கவே மாட்டேங்குது. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மீனா. நேத்து ராத்திரி கூட சுடர் போன்ல இருந்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட்டிங்னே வந்துச்சு அப்படின்னு மயிலு சொல்ல மீனாவுக்கு சுரீர்னு இருக்கு. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு மயிலு சொல்ல மீனா அப்படியே யோசனையா பாக்குறாங்க. நானும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு அப்புறம் கடைசியா போனை எடுத்தாருன்னு வையேன். ஆனா என் குரலை கேட்டதும் அப்படியே போனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணேன், திரும்ப வெயிட்டிங்னு தான் வந்துச்சு அப்படின்னு மயிலு ஏதோ யோசனையை வருத்தமா சொல்ல மீனா ரொம்பவே யோசனையா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேசுறவங்களே கிடையாது மீனா. ஒருவேளை ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமோ. எனக்கு புலம்புறதுக்கு நீ இருக்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் யாராவது இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மயிலு பெருமூச்சோட பாத்துட்டு இருக்காங்க. மீனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்க. செந்தில் மீனாவுக்கு கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் காரணம் போன் எடுக்கிறாங்க மீனா. போன் எடுத்து பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்போட அக்கா அவங்க தான் கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. மீனா கால் அட்டன் பண்ணி காதுல வச்சதும் மீனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்கன்னு கேக்குறாரு செந்தில். நான் ஆபீஸ்ல இருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்ல மயிலு அதிர்ச்சியோட திடுக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. இன்னும் உனக்கு வேலை முடியலையா அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லைங்க அடுத்த வாரம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சரளமா அடிச்சு விடுறாங்க மீனா. சரி எப்போ வருவேன்னு செந்தில் கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற மீனா ஒரு 1 ஹவர்ல வந்துருவேங்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகுமா அப்படிங்கிற செந்தில், சரி ஓகே சரி நீ வேலையை பாரு நான் வைக்கிறேன் நீ பார்த்து வாங்குறாரு. சரி சரின்னு போனை கட் பண்றாங்க மீனா. மீனாவும் அப்பாடான்னு பாக்குறவங்க, கோவிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பேன், அப்புறம் யார் கூட போனேன் எதுக்கு போனேன்னு 1000 கேள்வி கேட்பாங்க, அதனால தான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு திகைப்போட பார்த்துட்டு இருக்க மயிலுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க மீனா. ஏன் மீனா, என்னால ஏற்கனவே உனக்கும் செந்தில் தம்பிக்கும் பிரச்சனை, இப்படி நாம தினமும் பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட சண்டை எதுவும் போட்டுற மாட்டுறாருல்ல அப்படின்னு மயில கொஞ்சம் பயமும் சங்கடமா கேட்க, அதெல்லாம் விடுங்கக்கா அவங்கள நான் பாத்துக்குவேன்னு மீனா சொல்ல அரமனசா தலையாடுறாங்க மயிலு. சரி உங்களால அந்த வயசானவங்களையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் பண்ணிடுவேன் மீனா, இன்னும் ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லு அதையும் சேர்த்து பண்ணிடுவேன், எனக்கு வேலை செய்யறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மயில ஆர்வமா சொல்ல மீனாவும் ஏதோ பதில் சொல்றாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. வேலைன்னு வந்துட்டா மயில வெள்ளைக்காரி மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ல பாண்டியன் நின்று பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க அவ்வளவுதான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இந்தாங்க ஒரு பெரிய ஷாப்பர் பேக்கை கொடுக்குறாரு பாண்டியன். அவங்க பணத்தை நீட்ட வாங்கிக்கிட்டு கல்லாகிட்ட வர்றாரு. பணத்தை உள்ளர போட்டு சில்லறை எடுத்து கொடுக்க வரேன்னு கிளம்புறாங்க இந்த லேடி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே அடுத்த லேடி கிட்ட கை பைய வாங்குறாரு. அவரு சரவணன் வெளியே போயிட்டு கடைக்கு வர்றாரு. அவரோட மொபைல் டிடிங்னு சவுண்டு வர வண்டியை நிறுத்திட்டு பாக்குறாரு. அதுல அஞ்சலியோட வாய்ஸ் நோட் வந்திருக்கு. நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன், நீ புறப்பட்டுட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி. போனை வச்சுட்டு கடையை பாக்குறாரு சரவணன். அங்க பாண்டியன் அந்த லேடிக்கு பொருள் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே பழைய பாக்கி நிறைய இருக்கேன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அடுத்த வாட்டி சேர்த்து கொடுத்துடுறேன் இதையும் எழுதிக்க அப்படின்னு அவரு சொல்ல சரின்னுங்கிறாரு பாண்டியன். அவரும் பைய வாங்கிட்டு சரின்னு கிளம்புறாரு. சரவணன் வண்டியை நிறுத்திட்டு வேகமா கடைக்குள்ள வர, இலை எங்கடா போயிட்டு வரேன்னு கேக்குறாரு பாண்டியன். அப்பா டெலிவரிக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி மொத்தம் எத்தனை டெலிவரி கொடுத்துருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, 1 தான்ப்பாங்கிறாரு சரவணன். அதுக்காடா இம்புட்டு நேரங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா அது கொஞ்சம் தூரம் அதுதாங்கிறாரு சரவணன். என்னமோ சொல்றேங்கிற மாதிரி பாக்குற பாண்டியன், இத பாடுறா சரவணா, இப்பெல்லாம் டெலிவரிக்கு போனா ரொம்ப லேட்டா வர்றடா அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா அது நான் இனிமே சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் சங்கடத்தோடு சொல்ல, முன்ன மாதிரிலாம் தனியா உட்காந்து கடையை பார்த்துக்க முடியலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா வேலைக்கு ஏதோ ஆள் பார்க்கறதா சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சரவணன் கேட்க, சொன்னேன், யாரும் சரியான ஆள் அமைய மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க சரவணன் யோசிச்சுட்டு இருக்காரு. கையில பூக்கூடையோட கோவிலுக்கு கிளம்பின அஞ்சலி ரோட்ல நடந்துகிட்டே, சரவணன் கிளம்பிட்டாரா இல்லையா கூப்பிட்டு பார்க்கலான்னு யோசிச்சுட்டு கால் பண்றாங்க. சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது. சரவணனுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. திருன்னு முழிக்கிறவரு அட்டன் பண்ணாம இருக்க முடியாது, என்ன பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரே அப்படின்னு நினைக்கிறவரு கால் அட்டன் பண்ணி, ஹலோ அப்படின்னு யாருக்கோ பேசுற மாதிரி பேச, நான் மெசேஜ் பண்ணேன் நீ ரிப்ளை பண்ணல அதனால தான் கால் பண்ணேங்கிறாங்க அஞ்சலி. சரவணன் எந்த பதிலும் சொல்லாம இருக்க, பிஸியா இருக்கியான்னு கேக்குறாங்க அஞ்சலி. அதெல்லாம் இல்லைன்னு சிம்பிளா முடிக்கிறாரு. சரி நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், நீ கிளம்பிட்டியாங்கிறாங்க அஞ்சலி. இன்னும் கிளம்பல மேடம்
அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. அஞ்சலியை திருதிருன்னு முழிக்க நான் கடையில தான் இருக்கேங்கிறாரு சரவணன். மேடமா அப்படின்னு அஞ்சலி கேட்க, மேடம் இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேங்க மேடம், வச்சிடுறேங்க மேடம் அப்படின்னு சரவணன் படபடப்பா சொல்ல அஞ்சலிக்கு புரியுது. ஓ பயப்புள்ள வசமா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நின்று இருக்கோ, அதனாலதான் இப்படி மழுப்புதோன்னு நினைக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு காலை கட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரா அது போன்லங்கிறாரு பாண்டியன். அப்பா அது அந்த பேங்க்ல வேலை பாக்குறாங்கல்லப்பா சங்கீதா மேடம், அவங்க தான்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு பாண்டியன். லிஸ்ட் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சாமான்லாம் கொஞ்சம் டெலிவரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் திடுக்குன்னு பார்க்குறாரு. ஏண்டா டேய் மறுபடியும் டெலிவரிக்கு போக போறியாக்கும் அப்படின்னு கேட்க, ஆமாப்பாங்கிறாரு சரவணன். ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடட்டுமாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, சரி போயிட்டு வாங்குறாரு பாண்டியன். சரிப்பாங்கிற சரவணன் சொன்னதை திருத்தமா செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெட்டி எடுத்து வச்சு பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்பாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளர போட்டுட்டு இருக்காரு. பாண்டியனும் பார்த்துட்டு இருக்காரு. இலை லிஸ்ட பார்க்காம நீ பாட்டு கண்டதையும் கடிதையும் எடுத்து வச்சுட்டு போவாதரா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா அவங்க லிஸ்ட் எல்லாம் எனக்கு போன்ல அனுப்பியிருக்காங்க, நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, அதனாலதாங்கிறாரு சரவணன். அப்ப சரி அப்படின்னு அவரு வேற வேலையை பார்க்க ஆரம்பிக்க சரவணன் பயத்தோட அப்பாவை பார்த்துக்கிட்டே கையில கிடைக்கிறது தூக்கி உள்ளர போட்டுட்டு இருக்காரு. இன்னமும் மயிலும் மீனாவும் கோவில்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இருட்ட தொடங்கிருச்சு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க +2க்கு மேல ஏங்கா படிக்கலன்னு கேக்குறாங்க மீனா. படிக்கணும்னு தான் நினைச்சேன், குடும்ப சூழ்நிலை முடியலங்கிறாங்க மயிலு. ஆனா சுடரையும் +2வோட நிறுத்திடலான்னு வீட்டுல சொன்னாங்க, ஆனா நான் தான் அவ படிச்சே தீரணும், அதனாலையும் நிறுத்திடக்கூடாதுன்னு அடம் பிடிச்சு அவளை காலேஜ்ல சேர்த்து விட்டேன் அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அக்கா உங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு கல்யாணத்தப்ப சொன்னீங்கல்லக்கா அப்படின்னு மீனா கேட்க, ஆஹா அவரு பிசினஸ் எல்லாம் பண்ணல மீனா, அவரு பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, கடனை வாங்கி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாரு, 2 நாள் பாப்பாரு, லாபம் வரலன்னு வையேன் கடையை இழுத்து மூடிடுவாரு. எம்பிட்டு கடன் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எந்த காலத்துல அடைச்சி முடிப்போன்னு கூட தெரியாது அப்படின்னு மயிலு சொல்ல கேட்டுட்டே இருக்க மீனா, கஷ்டம்தாங்கிறாங்க. கடங்காரங்க தொந்தரவு, அம்மா அப்பாவுக்கு சண்டை, செலவுக்கு காசு இல்லைன்னு வீட்டுல நிம்மதியே இருக்காது. அதான் நல்ல மாப்பிள்ள நல்ல குடும்பம் 4 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணினா தப்பு இல்லைன்னு வீட்டுல சொன்னப்போ நான் பெருசா எதுவும் யோசிக்கல. பயமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில எப்படியாவது சமாளிச்சிடலான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க பரிதாபமா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சுட்டா போதும்னு நினைச்சிட்டேன். அதுதான் நான் பண்ணின பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு மயிலு பெருமூச்சு விட்டு சொல்லிட்டு இருக்க அஞ்சலி கோவிலுக்குள்ள வர அதை மீனா பாத்துடுறாங்க. அவங்களுக்கு டக்குன்னு சரவணனும் அஞ்சலியும் உட்காந்து பேசிட்டு இருந்தது தெரியுது. அதை நினைச்சு பாக்குறவங்க மறுபடியும் பார்க்க அது அந்த பொண்ணு தான் முடிவு பண்றாங்க. நடந்து வர்ற அஞ்சலி அப்படியே கொடிமரத்தை தாண்டி மெதுவா வர மீனா அவங்களையே ஆராய்ச்சியும் குறுகுறுப்புமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க போய் சாமி கும்பிட்டு இருக்க மயிலு தன்னை போல பேசிட்டே இருக்காங்க. ஆனா மீனாவோட கவனம் முழுக்க அஞ்சலி மேலதான் இருக்கு. அடுத்து அவங்க கண்ணு எங்கேயாவது சரவணன் தெம்பிடுறாரான்னு தேடுது. இந்த பொண்ணு சரவணன் மாமாவை பார்க்க வந்திருப்பாளா அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க அஞ்சலியோட கண்களை அங்கங்கன்னு அலப்பாஞ்சிட்டு இருக்கு. என்னமோ சொல்லுவாங்களே, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, அதை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மயில புலம்பிட்டு இருக்காங்க. மீனா கோவிலோட என்ட்ரன்ஸைய பார்த்துட்டு இருக்க அடுத்து சரவணன் அப்படியே சாமிக்கு ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. மயில தான் போக்கில ஏதோ பேசிட்டு இருக்க மீனா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. உலர வந்த சரவணனும் கொடிமரத்தை தாண்டி வந்து கர்ப்பகிரகத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்க அஞ்சலியோட தோல்ல மெதுவா கைய வச்சு கூப்பிடுறாரு. அஞ்சலியை திரும்பி பார்த்து அப்படியே ஆச்சரியமா சிரிக்கிறாங்க. மீனா அதிர்ச்சியோட அங்கேயே பார்த்துட்டு இருக்க என் முன்னாடி மட்டும் சாமி வந்து ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டா நான் என்ன கேட்பேன் தெரியுமா, அப்படியாவது என்ன கல்யாணத்துக்கு முதல் நாள் கொண்டு போய் விட்டுரு சாமி, என் புகுந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அப்புறம் அவங்களை என்னை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு மயிலு பெருமூச்சு விட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு மயிலிங்க சொல்லிட்டு இருக்க மீனா அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. சரவணனும் அஞ்சலியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க மயிலு மீனா கேட்கறதா நினைச்சு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க மீனா அங்க பார்த்துட்டு இருக்க அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்றோம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றோம்னு சொல்லிக்கிட்டே மயிலு மீனாவை திரும்பி பார்க்க மீனாவோட பார்வை வேற இடத்துல இருக்கு. மீனா மீனா ஏன் மீனா அப்படின்னு மயிலு கூப்பிட அங்க பார்த்துக்கிட்டே இருந்தவங்க படக்குன்னு திரும்புறாங்க.
சொல்லுங்கக்கான்னு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கிற. தினம் தினம் ஒரே கதையை கேட்டு போர் அடிக்குதா அப்படின்னு மயிலு கேட்க, மீனா அப்படியே திகைப்பும் அதிர்ச்சியுமா பாக்குறவங்க சமாளிச்சுக்கிட்டு ஆஹா அப்படிலாம் இல்லக்கா அப்படின்னு இங்க ஒரு பார்வையும் அங்க ஒரு பார்வையுமா பாத்துட்டு இருக்காங்க. மீனா கவனிக்கலங்கிறத கவனிக்கிற மயிலு, மீனா அங்க என்ன பாத்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவங்களையும் எட்டி பார்க்க போக, யாரும் இல்லக்கா ஒன்னும் இல்ல அப்படின்னு கை வச்சு அவங்க முகத்தை திருப்பிடுறாங்க மீனா. அங்க யாரும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு மீனா சொல்ல, என்னாச்சு மீனா உனக்கு, நல்லா தானே இருந்த, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு மயிலு கேட்க, மீனாவுக்கு என்ன சொல்றது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு அசைகிற மாதிரியும் தெரியல. அங்கேயே நின்று ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. மீனா அங்கேயே தான் பாத்துட்டு இருக்கான்றது தெரிஞ்சதும் யாரதான் பாத்துட்டு இருக்க அப்படின்னு மயிலை எட்டி பார்க்க போறாங்க. அக்கா ஒருத்தர் இல்ல பாக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் மீனா யாரது அப்படின்னு மயில கேக்குறாங்க. அக்கா நம்ம வீட்டுக்கு போலாமான்னு மீனா கேட்க, ஏன் மீனா இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு மயில ஏக்கமா சொல்ல, அக்கா அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கோவிலுக்கு வந்திருக்காரு, அவர் என்ன பார்த்தார்னா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க, நாம போயிடலாமா அப்படின்னு மீனா கொஞ்சம் பயத்தோட கேக்குற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி அதான் நீ பதட்டமானியோ அப்படின்னு மயிலு கேட்க, வேற வழி இல்லாம அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. அப்ப சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு மீனாவிட வேகமா கிளம்புறாங்க மயிலு. மீனா அவங்க உன்னை பார்க்கலல்ல அப்படின்னு மயில அவசரமா கேட்க, இல்லக்கா அவங்க என்னைய பார்க்கலங்கிறாங்க மீனா. சரிவா போயிடலாம் அப்படின்னு மயில வேகமா நடக்க, அக்கா அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்து, அக்கா இப்படி போலாம் வாங்கன்னு இழுத்துட்டு போக சரின்னு போறாங்க மயிலும். அடுத்து அம்பாள் சந்நிதிக்கு வர்ற அஞ்சலி பின்னாடியே வர்ற சரவணனை பார்த்து, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப வேகமா சரின்னு தலையாட்டுறாரு. குடும்பம் அர்ச்சகர் வாங்கிட்டு யார் பேருக்குன்னு கேட்க, சாமி பேருக்கு பண்ணிடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சரி தொட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் பூக்குடையை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அவரு ஓம் அம்பிகையே போற்றிவோம்னு ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் கண்ணு மூடி சாமி கும்பிட்டு இருக்க மீனா கோயிலோட பின்பக்கம் மயில தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. மீனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு, அவங்க உன்னை பார்த்துட்டாங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மயில சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க்கா அவங்களுக்கு உங்களை தெரியுங்கிறாங்க மீனா. என்ன எப்படி தெரியும்னு மயில கேட்க, ஒரு நாள் குவார்டர்ஸுக்கு வந்தப்போ ஃபேமிலி போட்டோவை பார்த்தாங்க, அப்ப தெரியுங்கிறாங்க மீனா. அதெல்லாம் கூட இன்னமும் ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு மயில கேட்க, நல்லா ஞாபகம் வச்சிருப்பாருங்கக்கா, வாங்கன்னு கைவிடாம கூட்டிட்டு போறாங்க. என்ன நீ ஏதோ சொல்ற அப்படின்னு பயத்தோட திரும்பி பார்த்துக்கிட்டே வர்ற மயிலும் கூடவே போறாங்க. வாங்கக்கான்னு வேற வழி இல்லாம இவங்க நிக்கிற பக்கத்துக்கு அடுத்த பக்கம் வர்றாங்க மீனா. எதுக்கு இப்பவே மீனா அப்படின்னு மயில கேட்டுக்கிட்டே நடக்க, ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு சாமி கும்பிட மீனா அப்படியே நின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பேசிக்கிட்டே போற மயிலு கூட மீனா வரலன்னு தெரிஞ்சதும், என்ன மீனா நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்க்க, பக்கத்துல மீனா இல்ல. மீனா ஒரு இடத்துல நின்னு வெறிச்சு பாக்குறத பாக்குற மயிலு, அச்சோ மீனா என்ன மீனா நீ என்னைய பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நீ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கிற, அவங்க பாத்திர போறாங்க, வா போலாம், சொல்றத கேளு, வா போலாம் அப்படின்னு மயிலு மீனாவோட கையை பிடிச்சி இப்ப கூட்டிட்டு போறாங்க. அர்ச்சகர் அர்ச்சனையை முடிச்சுட்டு தீபாராதனை கொண்டு வந்து காட்ட ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க. அர்ச்சகர் விபூதியை எடுக்க ரெண்டு பேரும் ஒன்னா கையை நீட்டிட்டு இருக்காங்க. உதவி செய்யற குணம்னு இருந்தா அது எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் நினைக்கும். அப்படிதான் மீனாவோட நிலைமையும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.